டித்வா புயல் காரணமாக சென்னையில் கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம். வீரகுமார், சென்னையின் கடல் பகுதியோட நிலவரம் எப்படி இருக்கு? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய டித்வா புயல் சென்னையிலிருந்து சரியாக 540 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னையில இருக்கக்கூடிய கடற்கரைகள்ல காற்றினுடைய வேகம் இயல்பை விட சற்று அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து 540 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டித்வா புயல் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னையில இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம், மெரினா, நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரைகள்ல கடல் அலைகள் சீற்றத்தோடு காணப்படுகிறது. அது சீற்றத்தோடு மட்டுமல்லாது கடல் அலைகள்ல இருந்து வரக்கூடிய காற்றினுடைய வேகமும் தற்போது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரையில காற்றுடைய வேகம் அதிகரித்திருக்கிறதுனால கடற்கரையில இருக்கக்கூடிய அந்த கடல் மணல் துகள்கள் காற்றோடு அடித்துட்டு அந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில செல்லக்கூடிய அந்த லூப் சாலையில விழுகிறது. இதனால வாகன ஓட்டிகள் பெரிய அவதிக்குள்ளா இருக்கிறாங்க. வாகனத்துல அந்த வழியா சொல்லும் போது கடற்கரையிலிருந்து பலத்த காற்றோடு மணல் துகள்கள் சேர்த்து வாகன ஓட்டிகள் மீது விழுவதனால சிலருடைய கண்கள்லையும் மணல் துகள்கள் படுகிறது. அந்த கடல் லூப் சாலை, பட்டினப்பாக்கம் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த லூப் சாலை முழுவதுமே கடல் மணல் துகள்கள் பரவி காணப்படுகிறது. தொடர்ந்து டித்வா புயல் தென்மேற்கு வங்கக்கடல்ல வடக்கு தமிழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்கரைகள்ல டித்வா புயலினுடைய தாக்கம் தற்போது படிப்படியாக எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. கடல் அலைகளினுடைய வேகமும் கடல் பரப்புகளில் வீசக்கூடிய காற்றின் வேகமும் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த டித்வா புயல் மேலும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக காரைக்கால், புதுச்சேரி, பிறகு வட தமிழகம் வந்தடையக்கூடிய அந்த சூழ்நிலையில மேலும் கடல் காற்றினுடைய வேகமும் கடல் அலைகளினுடைய கொந்தளிப்பின் சீற்றமும் கடுமையாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.